இனிமே உங்க கடைக்கு நீங்க கடைங்களுக்கு போய் மில்லுக்கு போய் மாவு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த ஒரு மிஷினை வாங்கிட்டா உங்க கடைக்கு தேவையான அரிசி மாவு, கோதுமை மாவு எல்லாமே நீங்களே அரைச்சிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கிற மிஷின் தான். இப்போ நீங்கள் கரும்பு ஜூஸ் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிற அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே கரும்பு ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய ஒரு கேண்டி, அதாவது பஞ்சு மிட்டாய், அதை ரெடி பண்ணுற மிஷின் தான் இது. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் சப்பாத்தி இடம்பெறும். ஸோ ஒரு சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்மளோட வேலையை எளிமையாக்கிறதுக்காகவே இந்த மிஷின் இருக்கு. உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு கமர்ஷியல் கடைக்கு, டீ கடைக்கு தேவையான ஒரு டீ, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடைக்கு, வீட்டுக்கு எதுக்கு தேவையான இது பண்ணாலும் இதில் நீங்கள் சமைச்சிக்கலாம். கண்ணாடி பாருங்கள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் உள்ள வால்டெக்ஸ் ரோட்டில் உள்ள HDFC பேங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மை கிச்சன் கேலரி அப்படிங்கிற ஷோரூம் தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடை வெளிலேருந்து பார்க்கதாங்க சின்னதாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. அதில் உள்ள நுழைஞ்ச உடனே நம்மளோட கவனத்தை ஈர்த்த ஒரு ப்ராடக்ட், எல்லாரும் பார்த்தோன்னா தெரியும் மினி ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குன்னு. ஆனால் இது மினி ஃப்ரிட்ஜ் இல்லைங்க, இது வந்து மாவு அரைக்கிற மிஷினு. ஓகேங்களா? என்ன மாவுன்னு கேட்பீங்க நீங்கள். இதில் எல்லா விதமான மாவும், கோதுமை, அரிசி, மில்லட்ஸ் அப்படின்னு எல்லா விதமான மாவும் அரைக்கலாம். இதோட யூசேஜ், இது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து இந்த மிஷின் வந்து கோதுமை மாவு, அரிசி எல்லாம் அரைக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? இதில் வந்து எத்தனை கிலோ வரைக்கும் நம்ம அரைக்கலாம்? இந்த மிஷினில் வருது 1 HP ஹார்ஸ் பவர் மோட்டர் வருது, ஹெவி மோட்டர் இருக்கும். இதில் நம்ம கோதுமை, அரிசி, மக்காச்சோளம் எல்லாம் அரைக்கலாம். இதில் தனியாக பிளேட்ஸ் வருது. நம்ம என்ன டைப் மாவு வேணும்ல, ஃபைனஸ் இந்த மேலே நம்பர் எழுதிருக்கோம், 1 2 3 4 5 6 அக்கார்டிங் டு நம்பர் அது ஃபைனஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, இது சேம்பர் இருக்கு. இந்த சேம்பர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பிளேட் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷின் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் கோதுமை வச்சுட்டு இங்கே வெளியில் வந்துடும். ஸோ ஃப்ரெஷ் அண்ட் பியூர் சிங்கிள் டைமில் கோதுமை வச்சுட்டு வெளியில் வந்துடும். வெளியில் போனீங்கன்னா 2-3 வாட்டி போட அவசரம் இருக்கும். இது சிங்கிள் டைம் கோதுமை வச்சுட்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு கோதுமை வந்து ஒரு திக்னஸில் இருக்கும், அரிசி மாவு வந்து ஒரு திக்னஸில் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அதுக்கு தகுந்தாப்புல பிளேட் எதுனா மாத்திர மாதிரி இருக்குமா? இதுதான் பிளேட் இருக்கும் சார். டிஃபரெண்ட் பிளேட்ஸ் இருக்கும். ரவாக்காக இந்த பிளேட் இருக்கும். செமி ஃபைன், செமி ஃபைன் ரவாக்காக we have different blades. நம்ம எந்த அளவுக்கு நைஸா அரைக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம்னா, இது சென்சர் பேஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. there is no on off switch button. உள்ள ஆன் பண்ணிட்ட உடனே இங்க சென்சர் இருக்கும். கோதுமை போட்ட உடனே மெஷின் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடும். அடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். அதாவது அரைச்சு முடிச்சோனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஓகே, இது வெரி சிம்பிள் மிஷின். இப்போ இந்த மிஷின் வந்து என்ன காஸ்ட் சார் வரும்? இது காஸ்ட் வருது 18,500 with 2 years of warranty on site service. We have more than 10,000 customers already in Chennai. அந்த 2 years வாரண்டில சர்வீஸ் அவேலபிள் இருக்கு உங்களுக்கு. ஓகே, இனிமே உங்க கடைக்கு நீங்க கடைங்களுக்கு போய் மில்லுக்கு போய் மாவு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த ஒரு மிஷினை வாங்கிட்டா உங்க கடைக்கு தேவையான அரிசி மாவு, கோதுமை மாவு எல்லாமே நீங்களே அரைச்சிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே இந்த கடையில் மட்டும்தான் கிடைக்குது. இந்த கடையோட டீட்டெயில்ஸ், வாங்கணுங்கிற கான்டாக்ட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வரும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த மிஷின் என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மிஷின் சென்னை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். இது வேற ஒன்றும் இல்லைங்க, கரும்பு ஜூஸ் குடிக்கிற மிஷின் தான். இப்போ நீங்கள் கரும்பு ஜூஸ் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிற அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே கரும்பு ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். வாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கலாம். சார், இந்த கரும்பு மிஷின் என்ன ரேட்டு சார் வருது? கரும்பு ஜூஸ் இது கரும்பு ஜூஸ் மிஷின் வருது கிட்டத்தட்ட 32,000 ப்ளஸ் GST வருது. ஓகே, இட் கம்ஸ் வித் 3 ரோலர் சார். இதில் 3 ரோலர் இருக்கும். அது கூட SS304 ஃபுல் குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபுட் கிரேட் ஸ்டீல் இருக்கும். இது கம்ப்ளீட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கும். இங்கே இது ஜஸ்ட் கரும்பு போட்டிங்கன்னா, இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஜூஸ் வரும், அங்கேருந்து சக்கு வெளியில் வரும். சிம்பிள். ஓகே, அதாவது ஜூஸும் சக்கையும் வெளில தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். அது தனியாக நம்ம கண்ணாப்புறான்னு போடாமல் ஒரே இடத்துல ஸ்டோரேஜ் ஆகிடும். இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் வண்டியில் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதோ ஸ்மால் ஈவெண்ட் இருக்கும், அங்கே கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் மிஷினில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப சேஃப்டி பர்பஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக வெளில விடுகாமல் இதுக்குள்ளே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடுது. அதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பேக் சைடு ஸ்டோரேஜ் ஆகிடுது. ஸோ உங்களோட ஸ்டோர் வந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஹைஜீனாகவும் இருக்கும். ஸோ அதுதான் இந்த மிஷினோட
ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இந்த மிஷினில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக போர்ட்டபுளாக மூவ் பண்ணிக்கிறங்கிறனால உங்களுக்கு ஒரு இடத்துல வாக்கின்ஸ் இருக்கிறப்ப அந்த இடத்துல இந்த மிஷினை போட்டுட்டு அடுத்து இன்னொரு இடத்துல எங்கே க்ரௌட் இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இந்த மிஷினில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த காஸ்ட் கொடுத்து இந்த மிஷினை வாங்குற காஸ்ட்டை வந்து நீங்கள் 1 மந்த்லேயே இதை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துடலாம். என்ன ரீசனா, பெர் டே வந்து ஒரு 1000 1500 ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வெயில் அதிகமாக இருக்குது, எல்லாருமே கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம், நானுமே குடிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்பி இந்த மிஷினை வாங்கலாம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய ஒரு கேண்டி, அதாவது பஞ்சு மிட்டாய், அதை ரெடி பண்ணுற மிஷின் தான் இது. ஸோ இந்த மிஷினை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில், அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபெஸ்டிவலில், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மிஷினை நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக இந்த மிஷின், இந்த பஞ்சு மிட்டாய் வாங்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் மோடு அப்படின்னாலே கண்டிப்பாக பஞ்சு மிட்டாய் வாங்குவாங்க. ஸோ இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக பெர் டேக்கு வந்து 2000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். சேம் கான்செப்ட் தான், இதுவும் ஈஸி டு அக்சஸ் தான். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், லெஸ் வெயிட்டாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரம்மு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு இடத்துல வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் போட்டு அதை எடுத்து சாப்பிட விரும்புகிற மாதிரி இருக்கும் இந்த லுக்கு. ஸோ ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நீட் அண்ட் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணலாம் இந்த விஷயத்தை. ஸோ இது என்ன சார், இதில் தான் நம்ம அந்த இது போடணும் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், இதில் தான் நம்ம அந்த பஞ்சு மிட்டாய்க்கான அந்த மூலப்பொருட்களை போடுவோம். பஞ்சு மிட்டாய் அழகாக பஞ்சு மாதிரி நமக்கு வரும், கலராக நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஆட் பண்ணுவாங்க. ஸோ வரும், சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இன்னும் திரும்ப சொல்கிறேன், இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இதோட லெஸ் வெயிட் தான். நான் ஜஸ்ட் ஒரு 1 ஹேண்டில் இதை வந்து தூக்கிட்டேன். ஸோ இதை நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், இந்த மிஷினை ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் ஒரு ஃபுட் கோர்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஸோ இது குழந்தைங்களுக்கு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 rupees தான் வருது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடையை கான்டாக்ட் பண்ணி வாங்குங்க. இந்த பொருள் மேலேயே எழுதிருக்கு. இது என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் மிகப்பெரிய வேலையே என்னன்னா, சப்பாத்தி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் சப்பாத்தி இடம்பெறும். ஸோ ஒரு சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்மளோட வேலையை எளிமையாக்குறதுக்காகவே இந்த மிஷின் இருக்குது. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம சப்பாத்தி பேடா போட்டோம் அப்படின்னா இது பெர் ஹவருக்கு வந்து 500 pieces வந்து நமக்கு பிரஸ் பண்ணி தரும். ஸோ இது ஒருத்தங்க வந்து பீடா போறதுக்கு ஒருத்தங்க, அதை தேய்க்கிறதுக்கு ஒருத்தங்க அப்படின்னு 2 மேன் பவர் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த மிஷின் வந்து ஒரு மேன் பவரையே இது கம்மி பண்ணுது. அது மட்டும் இல்லாம 1 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 500 pieces வரைக்கும் இதால பிரஸ் பண்ணி தர முடியும். இதுலயே இன்னொரு மிஷின் இருக்கு. அது என்ன மிஷின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேடா போட்டு அது உள்ள பிரஸ் பண்ணா மட்டும் போதும், அது பிரஸ் பண்ணி உங்களுக்கு அதை சூடுபடுத்தியும் கொடுக்குற மிஷினும் இவங்கள்ட்ட இருக்கு. அதே போல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பியூர் நான்ஸ்டிக் கோட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு சப்பாத்தி அந்த ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் ஒட்டாமல் நீட் அண்ட் க்ளீனாக அது சேம் ரவுண்ட் பேஸில் வரும் எல்லாமே. ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆயில் தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆயில் போடணுங்கிறது. என்ன ரீசன்னா இதில் நான்ஸ்டிக் கோட் கொடுத்துருக்கனால. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42,000 + GST வருது. ஸோ கண்டிப்பாக ஹோட்டல் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, கேட்ரிங் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேன் பவரையே இந்த மிஷின் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெர் ஹவருக்கு 500 pieces வரைக்கும் இதில் போடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கணும். நீங்கள் டீ கடை வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு கடைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கா, அதுக்கு தாங்க இந்த ப்ராடக்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த ஸ்டவ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு கமர்ஷியல் கடைக்கு, டீ கடைக்கு தேவையான ஒரு டீ, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடைக்கு வீட்டுக்கு எதுக்கு தேவையான இது பண்ணாலும் இதில் நீங்கள் சமைச்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 8,500 தான் சொல்கிறாங்க. நம்ம இப்போ பிளாக்ல சிலிண்டரே பார்த்தீங்கன்னா 8,000 கொடுக்குறாங்க. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு டீ கடை வச்சிருக்கலாம் இருந்தாலும் சரி, ஒரு மினி டிஃபன் சென்டர் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சின்ன வகையில் ஒரு ஃபுட் கோர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 3500 watts அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே குக் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹவருக்கு நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 யூனிட்டுக்குள்ளே தான் பவர் கன்சம்ஷன் பண்ணுதுங்கிறனால உங்களுக்கு கரண்ட் பில்லும் ரொம்ப சொற்பமாக தான் வரப்போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்பி வாங்கலாம், நீங்கள் உங்கள் கடைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம இவ்வளோ ப்ராடக்ட் பார்த்தோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு உள்ள வால்டாக்ஸ் ரோட்டில் HDFC பேங்க்கு ஆப்போசிட்டில் தாங்க நம்ம மைக் கிச்சன் கேலரிங்கிற ஷோரூம் இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, உங்கள் கமர்ஷியலுக்கு வாங்கினாலும் உங்கள் வீட்டுக்கு வாங்கினாலும் நீங்கள் டேரெக்டாக இந்த கடையை அப்ரோச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெலிவரி ஆப்ஷனும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த உங்கள் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இல்லை உங்கள் கடையிலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் வீட்டுக்கு வரும். இது ஆனால் ஒரே விஷயம், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்கள் முன்கூட்டியே பணத்தை கொடுத்தா மட்டும்தான் இவங்க ப்ராடக்ட் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகும்போது வர டெலிவரி சார்ஜஸை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். சரியா? அவங்களோட கடை நம்பர் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6379588951 அப்படிங்கிற நம்பர். இன்னொரு நம்பர் 9840181918. ஸோ இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் என்கொயரி பண்ணலாம். ப்ரைஸ் என்கொயரி பண்ணாலும் சரி, நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கடையை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.